வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் சௌமியா. ஸோ எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நானும் சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 விளாக் வந்து சேர்ந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். 2, 3 நாளா வீடியோஸ் கூட என்னால போட முடியல. அதுக்கான ரீசனும் இதில குடுத்துருக்கேன். கண்டிப்பா பாருங்க. காலையில எழுந்து ஃபர்ஸ்ட்டு வாக்கிங் போலாம் அப்படின்றதுனால ஷூ போட்டிருக்கேன். என்னைக்கு தோணுதோ அன்னைக்கு போடுவேன். இல்லன்னா போட மாட்டேன். எனக்கு வந்து 2, 3 நாள் தொடர்ந்து ஷூ போட்டுட்டு நடந்தேன் அப்படின்னா, அந்த விரல் கிட்டலாம் ஒரு மாரி காயம் வரா மாதிரி ஆயிடுது. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. அதனால 1 நாள் போடுவேன். 2 நாள் வந்து ஸ்லிப்பர் போட்டுட்டே நடப்பேன். ஸோ அப்படிதான் நான் வந்து நடந்துட்டுருக்கேன். உங்ககிட்ட ஷூஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா போட்டுட்டு நடங்க. பாதம் வலிக்காம இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே மாரி நான் இன்னொரு விஷயமும் நோட்டீஸ் பண்ணேன். ஸ்லிப்பர் போட்டு நடக்கும்போது அந்த வெடிப்பு ரொம்ப அதிகமா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஷூ ரெகுலரா யூஸ் பண்ணும்போது அந்த வெடிப்பு வந்து கம்மியா இருக்கிற மாரி இருந்துச்சு. அது எதனாலன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நான் நோட்டீஸ் பண்ணேன். எங்க ஊர்ல திருவிழாலாம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காலையிலேயே நல்லா லைட் வெளிச்சத்தோட அப்படியே கோவில சுத்தி ஒரு 5 ரவுண்ட் நடந்தோம்னா, ஒரு 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் அங்கேயே கவர் பண்ணிடலாம். இன்னைக்கு நான் தனியா தான் நடந்தேன். ஹெட்ஃபோன்ல பாட்ட போட்டுட்டு நான் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருப்பேன். ஒரு பிளேலிஸ்ட்ல ஒரு 20 குத்து சாங் வச்சிருக்கேன். அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நடந்தோம்னா, காலையில செம்ம எனர்ஜிட்டிக்கா இருக்கும். காலையில எழுந்த உடனே நல்லா எனர்ஜிட்டிக்கான சாங்ஸ் கேளுங்க. ரொம்ப சோகமா, ரொம்ப லவ் சாங்ஸ் அப்படி போனா கூட அந்த டே வந்து ரொம்ப டல்லான மாரி இருக்கும். எடுத்த உடனே நல்லா குத்துப்பாட்டு போட்டு கேளுங்க. டேவே செம்ம பிரகாசமா இருக்கும். அண்ட் கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் வெளிய உட்காந்துட்டு இருப்பேன். இன்னைக்கு வந்து ஒரு 5 to 6000 ஸ்டெப்ஸ் வரைக்கும் நடந்திருந்தேன். இன்னைக்கு ஃப்ரைடே அப்படின்றதுனால ஆஸ் யூசுவல் இன்னைக்கு வந்து கலர் கோலம் போடலாம். மழைலாம் வரா மாதிரி இல்ல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் கோலம் போட ஸ்டார்ட் பண்ணேன். கோலம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் எனக்கு என்ன என் மைண்டில் தோணுதோ அதுதான் போடுவேன். இந்த ஏதாச்சும் ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா, அதை அப்படியே அக்யூரேட்டாக ஃபாலோ பண்ணவும் தெரியாது. அப்படியே பார்த்து போட்டனாலும் தப்பு தப்பாக போடுவேன். அதனால் அந்த டைம் என் மைண்டில் என்ன இருக்கோ அதை தான் போடுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். சின்ன சின்னதாக ஸோ அட் அ டைமில் அங்கங்கே என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி போடுவேன். துளசி மாடத்துக்கிட்ட அழகாக வந்து லக்ஷ்மி பாதம் போட்டு அது ஒரு கோலம் போட்டு வைப்பேன். இன்றைக்கி வந்து காலையில் எனக்கு பெரிய வேலையாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா இதுதான். அண்ட் அப்படியே வாசலை திறக்கும்போது அப்படியே அந்த கலர்ஃபுல்லான கோலம் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ நீங்களும் ஏதாச்சும் ஒரு விசேஷமான நாள்லலாம் நம்ம கோலம் கலர்ஃபுல்லாக போடுவோம்ல, அதே மாதிரி நீங்கள் படைக்கிற நாள்லலாம் கலர் கோலம் போட்டு பாருங்களேன், இன்னுமே நல்லாயிருக்கும். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்துல இந்த பொங்கல் டைமில், தீபாவளிக்கு என்னைக்கா ஒரு நாள் தான் நம்ம வாசலில் வந்து கலர் கோலம் போடுவோம். நீங்கள் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டியூஸ்டே, ஒரு ஃப்ரைடே, ஸோ அந்த மாதிரி டேஸில் போட்டு பாருங்கள். இன்னுமே அழகாக இருக்கும். இன்றைக்கி காலையிலே வந்து சமையல் சைட் பை சைடு நடந்துகிட்டே தான் இருந்துச்சு. தன்யா பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். சாம்பார் வச்சுட்டு கீரை பொரியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வத்தல், சாப்பாடு வத்தல் இதெல்லாமே தான் இன்றைக்கி வந்து மெனூஸில் வச்சுருந்தேன். பெருசாக வீடியோஸ் எதுவும் ப்ராப்பராலாம் எடுக்கல. சும்மா அப்படியே ரேண்டமாக எடுத்துகிட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து வெங்காய ரசம் தான் வச்சுருந்தேன். வெங்காயம், தக்காளி போட்டு கடுகு, சீரகம், காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு வேக வச்ச பருப்பை இதில் ஊற்றிட்டு புளி ஊற்றணும். ஸோ புளி ஊற்றினா தான் அந்த டேஸ்ட் கொண்டு வரும். அதுக்காக தான். ஃபஸ்ட்டு மீலாக பார்த்திங்கன்னா, நான் வந்து டேட்ஸு, கொஞ்சமாக கோகனட் அண்ட் கறி லீவ்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து நாங்கள் லன்ச் வந்து பேக் பண்ணிட்டோம். இன்றைக்கி வந்து ராயன் மூவி வந்து ரிலீஸ் ஆகிருந்தது. சும்மா நீங்கள் வந்து டிக்கெட் பாருங்கள், இருந்துச்சுன்னா நம்ம பாப்பாவை கூட்டிட்டு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இவர் பார்த்துட்டே இருந்தவர் என்ன பண்ணிட்டாரு, 11:30க்குலாம் டிக்கெட்டை வந்து புக் பண்ணிவிட்டு, டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. எத்தனை மணிக்கு? 10:45க்கு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கடகடன் பாப்பாவுக்கு லஞ்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூவிக்கு வந்துட்டோம். அண்ட் இந்த 3 மணி நேரம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும். ஏதாச்சும் ஒரு புதுசாக மூவி வந்துட்டால் கண்டிப்பாக வந்து அந்த மூவிக்கு போவோம். இந்த மூவியில் வந்து அந்த சாங் பர்டிகுலராக அந்த சாங் மட்டும் இருந்ததுனால அது ரொம்ப எப்படி சொல்கிறது, அது என்னன்னு பார்க்குற ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு படத்துக்கு வந்தாச்சு. அண்ட் படம் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. இது வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. பிகாஸ் வந்து நிறையா ஃபைட் சீன்ஸ், அதுக்கப்புறம் ரத்தம், ஸோ அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. அதனால தான் இதுக்கு ஏ கொடுத்துருந்தாங்க. அந்த மூவி பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நான் வந்து பாப்பாவை கூட்டிகிட்டு நைட்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இல்லை, குழந்தைங்கள்லாம் அலோடு இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் மூவிக்கு வந்தாச்சு. மூவி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். அந்த 3 மணி நேரம் நம்ம வாயும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும், நம்ம மைண்டும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். அப்படியே படத்தை பார்த்தோமா, அப்படியே ஃப்ரீயாக வந்தோமா. நிறைய படம் வந்து ஹெட்டேக்கோடு நான் வெளியே வந்திருக்கேன். நிறைய படம் வந்து ஜாலியாக ஒரு மாதிரி மைண்டு இதுவாகவும் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு போயிருந்தாலும் அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஆல்ரெடி என்னோடய காலில் கட்டை விரல் நகம் வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதை அப்படியே வச்சுட்டே இருந்தேன்.
அப்புறமா கேட்டில் நல்லா இடிச்சிட்டு நகம் உடச்சிக்கிட்டு நிறையா வந்து ஒரு மாதிரி அன்றைக்கி டேவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் வந்து அந்த நகத்தை பிடிச்சி இழுத்து அன்றைக்கி டே அப்படி தான் இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் ஒரு 8 o'clock போல் தான் தூங்கியே எழுந்தேன். எழுந்து வெளியே வந்து பார்த்தா தன்யா அவங்க அப்பா வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்க வேலைக்கும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்து பார்த்துட்டு ஃபோன் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோவே எடுத்தேன். எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. ஒரு 8 o'clock தான் இருந்தேன். ஏன்னா மெடிசன்லாம் எடுத்திருந்ததுனால நல்லாவே தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வார்மாக வாட்டர் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அப்படியே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி கேட்காம சில ஹெல்ப்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது பண்ணும்போது லவ்ன்றது பார்த்திங்கன்னா வேர்ட்ஸாலேயோ இல்லை மணி ஸ்பெண்ட் பண்ணுறதையும் தாண்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேட்காம ஒரு ஹெல்ப்பு எனக்கு இது கொஞ்சம் பண்ணுங்களான்னு சொல்லாமல் அதை பண்ணுறது வந்து உண்மையாகவே செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி தான் அன்றைக்கி டே எனக்கு செம்மையாக இருந்துச்சு. எனக்கு பெருசாக எந்த வழியும் தெரியவே இல்லை. நல்லாவே அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீயாக மைண்டே ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 o'clock பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலான்றதுக்காக இன்றைக்கி ராகி இட்லி தான் எடுத்திருக்கேன். நார்மலாக நம்ம இட்லி மாவில் ராகி ஃப்ளாரை போட்டு மிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இப்படியும் பண்ணலாம், இல்லை நீங்கள் தனியாக அரைச்சும் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் அப்படியே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கிட்டேன். சட்னிக்கு கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, தேங்காய், அவ்வளோதான். இந்த க்ரீன் சட்னி வந்து ராகி தோசைக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் நான் இந்த சட்னி எடுத்திருக்கேன். ஸோ தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சட்னி ரெடி ஆகிடும். இட்லி வந்து நின்றுட்டு ரொம்ப நேரம் ஊற்ற தேவையில்லை, அதனால் இட்லி எடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் அந்த பாத்திரத்தை அப்புறமா நம்ம தான் வளர்க்கணும். அது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. நார்மல் இட்லி விட ராகி இட்லி வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நீங்கள் பாதி போர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ அது ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிட்டுட்டு அண்ட் கொஞ்சம் லேட்டாக தான் இதை வந்து சாப்பிட்டேனே. ஸோ இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி ஃபுல்லாக ரெஸ்ட்டு தான். அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டே இருந்தேன். பாப்பாவும் இல்லை. பாப்பா வந்து அம்மா கிட்டே இருந்தா, நான் மட்டும்தான் மேலே இருந்தேன். அதனால் அப்படியே எவ்வளோ நேரம் உட்காந்து ஃபோன் பார்க்குறதுன்னு தெரியாமல் அப்படியே உட்காந்துட்டே இருந்தேன். ஸோ கொஞ்சம் காற்றுலாம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சுக்கு வந்து அம்மா ரைஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷு குழம்பு, வெஜிடேபிள் பொரியல், அதுக்கப்புறம் ஒரு ஃபிஷ்ஷு கொடுத்துருந்தாங்க, பொரிச்ச மீன் ஒன்று. சரி ஓகே, கொஞ்சமாக வந்து இன்றைக்கி உட்காந்துட்டே இருக்கிறோம், கொஞ்சம் எக்கு மட்டும் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு எக்கு ஆம்லேட் தான் எடுத்திருந்தேன். ஒரு 2 முட்டை போட்டு எடுத்திருந்தேன். ஸோ இதான் மதியம் லஞ்சு. ஸோ அன்றைக்கி டே வந்து அது வரைக்கும் தான் எடுத்திருந்தேன். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட்லேயே போயிடுச்சு. இது நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில் எழுந்து கொஞ்சம் கட்டெல்லாமே கட்டிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கிருத்திகைலாம் வருது, டியூஸ்டேலாம் வருது. அதுக்கான வேலைலாம் பண்ணணும்ல. ஸோ அந்த வேலை எல்லாமே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலே வந்து படைக்கிற பூஜை ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த வெசல்ஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு எம்டி ஸ்டொமக்கில் கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டீடாக்ஸ் வாட்டருக்கு நான் வந்து இந்த பீட்ரூட், ஆம்லா, ஜிஞ்சர் அரைச்சி தண்ணி வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து நார்மல் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாமே தனித்தனியாக எடுக்கணும். ஆனியனும் பச்சை மிளகா மட்டும் தனியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை ஃபஸ்ட்டு இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டே இருங்க. மிக்ஸி ஜாரில் தக்காளி, இஞ்சி, பூண்டு அதை மட்டும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து டக்குன்னு செய்கிற ஒரு குருமா, பெருசாக எதுவும் தேவையில்லை. வெங்காயம், தக்காளி இருந்தால் போதும், டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும். இதுக்கு ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் கொஞ்சமாக காரத்தூள், அவ்வளோதான். நீங்கள் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணவே தேவையில்லை. இதுவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தக்காளி கூட இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அரைச்சிருக்கிறதுனால அந்த ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுட்டிங்க அப்படின்னா தோசைக்கு, இட்லிக்கு ரெண்டுத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை தான் எடுத்திருந்தேன். நார்மல் தோசை தனியா அவங்க அப்பாவுக்கும், எனக்கு அதில் வந்து ராகி ஃப்ளார் நேற்று நம்ம மிக்ஸ் பண்ணதுலே கொஞ்சம் இருந்துச்சு. அதனால் அந்த மாவு கொஞ்சம் எடுத்து ராகி தோசை போட்டுக்கலாம் அப்படின்றது தான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. முடிஞ்ச அளவுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து நானே ரெடி பண்ணிடுறது. மதியம் லஞ்ச் மட்டும் அம்மா வந்து எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ தனியாக குக் பண்ண வேண்டாம் உனக்குன்னு அப்படின்ட்டு அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்றதே பார்த்திங்கன்னா 10:30, 11 ஆகிடுது. அதுக்கப்புறம் மதியம் லஞ்ச் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ நார்மல் தோசை தனியா
அப்பாவுக்கும். எனக்கு வந்து ராகி தோசை எடுத்துக்கிட்டேன். ஸோ டேஸ்ட் வந்து உண்மையாகவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அதில் ஃபைபர் கண்டென்ட் நமக்கு நிறையா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான். வேணும்னா நீங்கள் கேளுங்க. ராகி வந்து ஃப்ளார் தனியாகவே நீங்கள் அரைச்சும் வச்சுக்கலாம். ஸோ அதில் இட்லி தோசைலாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா எல்லா மல்டி கிரெயின்ஸும் ஆட் பண்ணி கூட நீங்கள் மாவை அரைச்சி வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டு மதியம் கொஞ்சமாக ரைஸ் மட்டும் சாப்பிட்ருந்தேன். ஈவினிங் போல் லைட்டாக பசிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சரி ஓகே, ஒரு பிளாக் காஃபியும் அது கூட வந்து ப்ரெட் ஆம்லேட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டுறதுக்காக நான் வீட் ப்ரெட் வாங்கிட்டு வந்திருந்தேன்ல. ஸோ அதில் தான் எக்கு நல்லா பீட் பண்ணி எக்கு டோஸ்ட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஈவினிங் போல். ஸோ இது சாப்பிட்டோனாலே அப்படியே நைட்டுக்கும் அப்படியே செட் ஆகிடும் அப்படின்ட்டு ஒரு 5 o'clock 5:30 இருக்கும். அந்த டைமில் வந்து இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி டே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த விலாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கலந்த விலாக். நடுவில் கொஞ்சம் அந்த இன்ஜுரியால் என்னால் ப்ராப்பராக வீடியோ எடுக்கவும் முடியல. அது ஒரு மாதிரி மைண்டே செம்மையாக டிஸ்டர்ப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் வந்து 2-3 நாள் விலாக் கூட என்னால் ஷேர் பண்ணவே முடியல. அண்ட் சைட் பை சைட் குக் பண்ணும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அண்டு நம்ம தோசை தவாவை உடனே வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து சீசனிங் பண்ணிடணும். நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலில் ஊற்றி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. எல்லா இடத்தையும் தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த துரு பிடிக்காது. மோஸ்ட் ஆஃப் தண்ணியோடு அப்படியே வச்சிங்க அப்படின்னா இரும்புக்கல் வந்து சீக்கிரமாக துரு பிடிச்சிரும். அது துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு தான் இதை பண்ணி வைக்கணும். ஸோ அந்த ஹீட்லேயே கொஞ்சம் நீங்கள் தடவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அது நல்லா கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் அது எங்கே இருக்குமோ அங்கே எடுத்து வச்சிட்டிங்கன்னா உங்களோட வேலை வந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இது குக் பண்ணும் போதே சைட் பை சைடு எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். ஏன்னா இதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து திருப்பி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் அந்த எடுத்துகிட்டு போய் அப்படியே வெளியே உட்காந்துட்டு பொறுமையாக உட்காந்து அந்த ஒரு சிப்பாக உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். இது எப்படி சொல்கிறது, இது எனக்கான டைம். ஸோ இதை பற்றியும் பெருசாக இல்லாமல் அப்படியே பொறுமையாக உட்காந்துட்டு இருந்தேன். இந்த டீ காஃபி குடிக்கும் போதெல்லாம் மோஸ்ட் ஆஃப் வந்து நமக்கு வந்து தனியாக குடித்தா பெட்டராக இருக்கும்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ நல்லா இதை குடித்து முடித்து வைக்கும் போது கரெக்டாக தன்யாவும் அப்பாவும் உள்ளே என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட அவங்களோட ஆடல் பாடல் ஸோ அவங்க கூடவே கொஞ்சம் டைம் வந்து போயிட்டே இருந்துச்சு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் என்னோடய வெயிட்டை வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து நான் குரூப் போயிட்டுருக்கேன்ல, ஸோ அதில் சில சேலஞ்செலாம் போயிட்டுருக்கு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா நான் வந்து இதில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் நாங்கள் அங்கே விளாட்றது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ தன்யா வந்து யாருக்கிட்ட நீ ஃபஸ்ட்டு வர, யார் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருப்போம். பட் ஆனால் அவள் வந்து ரொம்ப கிளவர். அவங்க அப்பா இருந்தானா அப்பா இல்லைனா அம்மா, 2 பேர் இருந்தோம் அப்படின்னா 2 பேருமே செம்மையாக பேலன்ஸ் பண்ணவா. ஸோ அந்த மாதிரி தான் அன்றைக்கும் பண்ணிகிட்டு இருந்தா. அண்ட் ரொம்ப அவள் வந்து ஃபோன் பார்க்குறாளோன்னு எங்களுக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அதனால் கொஞ்ச நேரம் டைம் வந்து வெளியவே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். உள்ளார போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக டிவி தான், அப்படி இல்லைனா ஃபோன் பார்ப்பா. 2 விஷயந்தான். அதுலேருந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் நிறையா கேம்ஸ்லாம் வாங்கி கொடுக்கறது. அண்ட் லாஸ்ட்டாக கேரம் போர்டு கூட அதுக்காக தான் வாங்கிட்டு வந்து கொடுத்தது. அன்றைக்கி விளாட்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தூக்கி ஓர வச்சுருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் கூட நல்லாவே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாள். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அழ ஆரம்பிப்பாள், ஏதாவது வம்பு பண்ணுவாள். அது மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாள். சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு போட்டுட்டு நீங்கள் 2 பேரும் டான்ஸ் ஆடுங்கன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு இருந்தேன். சரி ஓகே, அப்படியே டைம் ஓரளவுக்கு நிறையாவே போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கொஞ்சம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி டே வந்து எங்களுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய்.